ஹலோ மக்களே, அனைத்து உறவுகளுக்கும் அம்மாவின் இனிய மதிய வணக்கம். அம்மா என்ன செய்ய போகிறேன்னா, சாப்பாடு செய்கிறதா காட்ட போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, களி கிளறலான்ட்டு இருக்கேன். அதாவது கோதுமை களி. இருங்க காட்டுறேன். வழக்கமாக நான் எப்படி கோதுமை களி கிளறுவேன்னா, அரிசியை மிக்சியில் போட்டு பொடியாக்கிட்டு அதை தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு இந்த மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சிடுவேன். கொஞ்சம் ஒரு 4 உப்பு போட்டு இதை கஞ்சி மாதிரி அப்படியே காய்ச்சிடுவேன். காய்ச்சிட்டு இதுக்குள்ளே கோதுமை மாவு போட்டு களியாக கிளறுவேன். அது எப்படின்னு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி அரைக்கலான்ட்டு வெங்காயம் தக்காளி இங்கே வதங்கிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வரமிளகா, தேங்காய், மல்லி, சீரகம், கொஞ்சம் மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பூண்டு இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ வெங்காயமும் தக்காளி வதங்கிட்டு இருக்குது. இது எல்லாமே சேர்த்து கொஞ்சோண்டு புளி வச்சு இந்த சட்னியை அரைச்சிருவோம். அரைக்கும்போது இந்த களிக்கும் இந்த சட்னிக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். காட்டுறேன் பாருங்கள், அடுத்தடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த குருணையெல்லாம் நல்லா வெந்து நல்லா கஞ்சி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன்னா, களி கிளறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 குச்சி தெரியுதா, இந்த 2 குச்சி வச்சு தான் நான் களி கிளறுவேன். அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு மாவை இது கூட போட்டு அப்படியே கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த கஞ்சி காய்ச்சும் போதும் பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சிம்மிலேயே வச்சு காய்ச்சோணும். நல்லா கண்காணிப்போடு இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் மாவை கொட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை விட்டு இப்படி குச்சியில் போட்டு கிளறிட்டே இருக்கணும். நான் ஸ்டாண்டில் வைக்காததுனால எனக்கு காட்ட முடியல அவ்வளவா. இப்போ மாவெல்லாம் கொட்டியாச்சு. எதுக்கு இந்த அரிசி போடுறேன்னா, புருடாகாமல் இருக்கிறதோடு கட்டி கட்டி விழுந்துடும். அந்த கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டிதான் அரிசி போட்டு வேக வச்சு அதில் மாவு போட்டு கிளறது. இப்போ 2 குச்சி போட்டு நான் கிளறிக்கிறேன். இதை 2 முறை கிளறணும். இப்போ நான் ஒரு தடவை கிளறிட்டேன். அது கீழே வச்சு தான் கிளறணும். ஏன்னா இந்த அடுப்பு அப்படி முதல்லலாம் மண் அடுப்பில் இருக்கும், நல்லா ஈஸியாக கிளறலாம். இந்த அடுப்பு வலிக்கிட்டு போகும். ஒரு தடவை கிளறியாச்சு. இனி என்ன செய்யணும்னா, தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக வச்சு மறுபடியும் கிளறணும். சட்னிக்கு எல்லாமே போட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி அரைச்சிடலாம். களி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடு.